சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் அனுமதியின்றி நடத்தப்பட்ட இளவட்ட மஞ்சுவிரட்டு போட்டியில் காலை முட்டியதில் காயமடைந்த 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கடந்த 18ஆம் தேதி நடத்தப்பட்ட மஞ்சுவிரட்டு போட்டியில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதில் காளைகள் முட்டியதில் சின்னக்குட்டையன்பட்டியைச் சேர்ந்த 27 வயது இளைஞர் ஆண்டிசாமி, சாத்தினிப்பட்டியைச் சேர்ந்த 75 வயது முதியவர் கணபதி ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இவர்கள் இருவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே தனியார் பேருந்து ஓட்டுநர் போதையில் விபத்து ஏற்படுத்தி பேருந்துடன் தப்பி ஓடினார். தாராபுரத்திலிருந்து கரூர் சென்ற தனியார் பேருந்தை ஓட்டுநர் ஆனந்த் நடத்துனர் இல்லாமலேயே இயக்கி வந்துள்ளார். வழக்கமான பாதையில் செல்லாமல் ஒட்டன்சத்திரம் வழியாக பேருந்தை தாறுமாறாக ஓட்டி சென்ற அவர் முன்னால் நின்றிருந்த டெம்போ மீது மோதியுள்ளார். அப்போது ஓட்டுநர் போதையில் இருப்பதை அறிந்த பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எனினும் அவர்களை வலுக்கட்டாயமாக கீழே இறக்கிவிட்டு ஓட்டுநர் பேருந்துடன் தப்பித்து ஓடினார். மாவட்டம் ஆம்பூர் அருகே இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட சுமார் 64,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த நிழல்குமார் என்பவரின் இருசக்கர வாகனத்தை சோதனை செய்தனர். அப்போது உரிய ஆவணங்களின்றி பணம் கொண்டு சென்றது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை ஆம்பூர் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடந்த நெல்முட்டைகள் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அரவைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. பல கொள்முதல் நிலையங்களில் நெல்முட்டைகள் தேங்கி கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 42 பெட்டிகள் கொண்ட ரயிலில் 2000 மெட்ரிக் டன் நெல்முட்டைகள் ஏற்றப்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அறுவைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. வேலூர் மாவட்டம் சின்ன கீச்சங்குப்பம் கிராமத்தில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. ஸ்ரீ முனீஸ்வரர் பெரிய ஆண்டவர் சப்தகன்னிகள் ஆலய மண்டப அபிஷேக பூர்த்தி விழாவையொட்டி 108 பெண்கள் மேலதாளங்கள் முழங்க பால்குடங்களை சுமந்து ஊர்வலமாக வந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் கள நிலவரம் குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தவர் என்டிஏ சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வெற்றி பெற ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். முன்னதாக தேயிலை தூள் விற்பனை கடைக்கு சென்ற அவர் தேயிலை தூள் பற்றியும் ஹோம்மேட் சாக்லேட்டுகள் பற்றியும் கேட்டறிந்தார். கோவையில் சிங்காநல்லூர் உட்பட எந்த தொகுதியில் போட்டியிடலாம் என்பது குறித்து தனது ஆதரவாளர்களுடன் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆலோசனையில் ஈடுபட்டார். கோவை விளாங்குறிச்சி பகுதியில் உள்ள இல்லத்தில் அண்ணாமலை 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கலந்துரையாடினார். அப்போது எந்த தொகுதியில் போட்டியிடலாம், எந்த தொகுதி சாதகமாக இருக்கும் என்பது குறித்து ஆதரவாளர்களின் கருத்துக்களை அண்ணாமலை கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. கடலூர் திருப்பாதிரி புலியூரில் உள்ள பாடலீஸ்வரர் கோயிலில் 8 கலசங்களை இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் திருடிவிட்டதாக கூறி இந்து முன்னணியர் பாஜகவினர் திரண்டு அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளி மூலாம் பூசி தங்க மூலாம் பூசிருக்கிறாங்க. அப்ப இந்த பழமையை மாத்தினாங்களா இல்ல பழமையான கலசத்தை இவங்க திருடி போயிருக்கிறாங்களா என்ற ஒரு ஐயோ சந்தேகம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை ஒட்டி குருவிகளுக்கு குடுவை, தண்ணீர், நவதானியங்கள் வைத்து தன்னார்வலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோவில்பட்டியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மரக்கிளைகளில் நவதானியங்கள் இட்ட மண் குடுவைகளை கட்டி வைத்தனர். இதேபோல் நீதிமன்ற வளாகம், புதுரோடு, கடலையூர் சாலை, சார் ஆட்சியர் குடியிருப்பு வளாக சுற்றுச்சுவர் பகுதிகளிலும் மண் தட்டில் கம்பு, கேழ்வரகு, நவதானியங்கள் மற்றும் தண்ணீரை ஊற்றி வைத்தனர். காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் 28 இடங்களிலும் 100% வெற்றி பெறுவோம் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். அனைவரும் சேர்ந்து தமிழகத்தில் 200 இடங்களை வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான லட்சியத்தோடும் காங்கிரஸ் கட்சியினுடைய 28 தொகுதிகளிலே எப்படி வெற்றி பெறுவது, காங்கிரஸ் கட்சியினுடைய 28 தொகுதிகளில் 28 தொகுதிகளையும் முழுமையாக 100க்கு 100% வெற்றி பெறுவது என்ற லட்சியத்தோடு எங்களுடைய பணியை தொடங்குகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எறையூர் பகுதியில் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி உயிருக்கு ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்கள் பயணம் செய்யும் வீடியோ வைரலாகி வருகிறது. திருக்கோவிலூரிலிருந்து உளுந்தூர்பேட்டை வரை செல்லும் தனியார் பேருந்தில் ஜன்னல் கம்பிகளை பிடித்துக் கொண்டு படிக்கட்டுகளில் உயிருக்கு ஆபத்தான முறையில் மாணவர்கள் தொங்கியபடி பயணம் செய்கின்றனர். கரணம் தப்பினால் மரணம் ஏற்படும் என்பதால் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர்.
உதகை மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையை கடக்க வந்த கரடி நீண்ட நேரமாக ஒரே இடத்தில் நின்றிருந்தது. வேல்வியூ பகுதியில் இருந்து வெளியேறிய கரடி தொடர்ச்சியாக வாகனங்கள் சென்றதால் சாலையை கடக்க முடியாமல் நீண்ட நேரம் காத்திருந்தது. அந்த கரடியை வாகன ஓட்டிகள் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்த நிலையில் சிறிது நேரத்தில் தேயிலை தோட்டத்திற்குள் ஓடி மறைந்தது. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நகை வியாபாரியிடம் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. சவுகார்பேட்டையைச் சேர்ந்த நகை வியாபாரி ஒருவர் வாணியம்பாடியில் நகைகளை விற்பனை செய்துவிட்டு மீதமுள்ள நகை மற்றும் பணத்துடன் ரயிலில் சென்னை வந்தார். பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சோதனை நடத்திய தேர்தல் அதிகாரிகள் நகை வியாபாரியிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவர் வைத்திருந்த நகைகளும் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது.